பசமுன்னு வந்தா பதிமலையா முருகிடுவா முத்தமுன்னு கண்டா எரிமலையா வெடிச்சிடுவா கருப்பா வெல்கம் காத்து கூட பேர சொல்லும் வீரன் இல்ல பாரு ஐயோ அம்மா, இப்படி அடிச்சு கொள்றாரு. நல்லா போடு சிவா. ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது? அது வந்து சார், வாயை மூடிரு சொல்லிட்டேன். பொண்ணு குழி தோண்டி புதைச்சிருவேன் பார்த்துக்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சிவா. 4 போடு போடுங்க. இவன் ஒருத்தன். பொம்பளைங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சுதோ? ஏன் உமக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்லை? என்ன பேச்சு பேசியிருக்க? தப்புதான் சார். இனிமே இப்படி எல்லாம் பேசிக்கிட மாட்டேன், கேட்டீங்களா? என்ன விட்டுருங்க சார். இந்த அறிவு முதையே இருந்திருக்கணும். பணம் கொடுத்துட்டா என்ன? அவங்க கிட்ட இல்லைன்னு தானே உம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. பிறவு என்ன, மாசம் மாசம் வட்டி மட்டும் வாங்க தெரியுது. இன்னொரு தடவை வம்பு வச்சுக்கிட்ட மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க. இல்ல இல்ல சார், இனிமே பாருங்களேன், அந்த பக்கமே போக மாட்டேனே. அட மாப்பிள்ள நிக்கிறாவ. மலரா, பாத்தியலா? என்னமோ மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொன்னிய. உங்க மாப்பிள்ளையோட லட்சணத்தை பாத்துக்கங்க. மாப்பிள்ள இவ வேற வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா போலயே. அவனே அம்மா கடுப்புல நிக்கான், இதுல இவ வேறயா? அது வந்து என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மார்க்கெட்டுக்கு போனோம் பாத்தியலா, அதான் உங்களை பார்த்தோம். பேசிட்டு போகலாமேன்னு இந்த பக்கம் வந்தோம் பார்த்துக்கங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தாலே தெரியல, ஒரு அப்பாவையே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காவ. கொஞ்சம் கூட அறிவு இல்லை. போதும் நிறுத்துடி. ஏட்டி வாயை வச்சுட்டு சும்மாரே. என்னங்கண்ணே, உங்களை போட்டு இந்த ரவுடி பையன் வெளுத்து வாங்குறானோ? ஆமாம்மா, எப்படியாச்சும் எனக்கு காப்பாத்திடு. எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? ரவுடி பையன்றதை காட்டிட்டியல்ல. அடைச்சி வாய் மூடு. யாரு டீ நீ? நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன். இதெல்லாம் எதுக்கு டீ நீ கேட்க? போகிற வழியில் நின்று பொறுக்கித்தனம் பண்ணால் கேட்கதான் செய்வாவ. பொறுக்கி அம்மாடி மலரு, வேணாமே. அதை அங்கே சொல்லுங்க. ஏட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு தம்பி ஒன்றை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். மாப்பிள்ள அவள் பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதியா, சரியா? அவளுக்கு பைத்தியம் முத்திட்டு. உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க, இதுக்கப்புறம் என் வழியில் குறுக்கிட்டா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்கோங்க. அது வந்து நான் சொல்லுவேன். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இல்லை இனிமே தான்? அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, போயிட்டு வந்தாச்சு. மாணிக்கண்ணே, சொல்லு சிவா. பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. சரி. தேவையில்லை, எங்களுக்கும் போக தெரியும், கேட்டீங்களா? உங்கள் சோழி என்னமோ அதை பாருங்க. திமுரு பிடிச்சவா, வாய் கொழுப்பு குறைஞ்சிருக்குதான் பாரு. சார். ஓ நீங்களா? யாரா இருக்கும்? இவனால இனி எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்லுதாவ? சரி சார். அப்படி ஏதாவது இவன் தொந்தரவு பண்ணா நீங்க யோசிக்கலாம் வேணாம், எனக்கு கால் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். இன்னொரு தடவை எந்த பொண்ணுகிட்டையாவது இப்படி பேசுறத பார்த்தேன், தொலைச்சிருவேன் தொலைச்சு. இல்ல சார், இனிமே அந்த பக்கம் தலை வச்சு படுத்தா கூட என்னன்னு கேளுங்களேன். ஏட்டி பாத்தியா, இதுக்கு தாம்ட்டே அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு உனக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணும்? அது வந்து சார், ஒரு 2 லட்சம் இருக்கும் சார். அட பாவி, இப்படி போய் சொல்லுவானே. இல்ல சார், 50,000 தான் வாங்கினேன் பார்த்துக்கங்க. இந்த பாவி வட்டிக்கு மேல வட்டியை போட்டு 80 ரூபா சொல்லுதான். யோ என்ன? அது வந்து சார், உன்னோட பணத்துக்கு நான் பொறுப்பு. மாணிக்கண்ணே, புரிஞ்சுட்டு சிவா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் போய் அவையில தொல்லை பண்ணேன்னு தெரிஞ்சது கொன்னுருவேன். இல்ல சார். ரொம்ப நன்றி சார். நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. சரி சார். யோ போயா.
எப்படியோ ஒரு வழியா நம்ம பணம் வந்துட்டு. அடுத்து கிழிக்க போறான். அது வந்து அம்மா போலாமா? நல்லா மாட்டிக்கிட்டா. என்ன மாப்பிள்ள, இப்போ நீங்க ஸ்டேஷன் போறீங்களா வீட்டுக்கு போறீங்களா? இல்லை, வீட்டுக்கு தான் போகிறேன். ரவுடி பையன், பொறுக்கி பொறுக்கி. என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லையே, மாப்பிள்ளைகிட்ட இன்னைக்கு உதவாங்காம போக மாட்டா போலையே. ஏதாவது வாயை திறந்து பேசுன குன்னுருவேன் பார்த்துக்க. யாருட்டி நீ? உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். எப்போ பார்த்தாலும் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறதே வேலையா போச்சுது. தம்பி, ஓ இது ரோடு, நாங்க அப்படித்தே வருவோம். உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அப்படி ஓரமா போய் நில்லுங்க. ஏச்சு பாத்தியா? ஏட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருட்டி. நாங்க போற பாதையில தான் நீங்க நிக்கிய. சார் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிட்டா நல்லது. இல்லைனா இல்லைனா என்னடி பண்ணுவ? அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க. நீங்க அடிக்கிற வரைக்கும் நாங்க சும்மா நிப்போம் பாத்தீங்களோ. சுகன்யாமா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கேன். ஏட்டி வாட்டி போலாம். சும்மா இருங்கம்மா. எங்கிட்டு பேச்சு பேசுதாவ? என்ன உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசுவீங்களோ? ஆத்தி சண்டை இழுக்கணும்னே வந்திருப்பா போலிய. இந்த சிவா பையன் அமைதெல்லாம் நிக்கான். கோபம் வந்ததுன்னா அவ்வளவுதான் போச்சு. ஏமா மலரு, இப்படி வழி இருக்குல்லம்மா, நீதான் போயேன். அதெல்லாம் முடியாது. ரோட்டை காத்துக்கிட்டு நீங்க தான் நிக்கிய, எங்களால போக முடியாது. சிவா இப்ப வாக்குவாதம் பண்றதுக்கு டைம் இல்ல, கேட்டியா? நேரம் ஆயிட்டு சிவா. மாப்பிள்ள, அவ பேசுறத எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்துடாத பார்த்துக்க. வந்தா என்ன பண்ணுவியா? குழி தோண்டி புதைச்சிருவேன். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அண்ணே போலாம். இங்க பாருமா, நான் இப்படி சொல்லுதேன்னு தீ தப்பா நினைக்காத. என்ன காரணமோ எனக்கு தெரியாது பாத்துக்க. ஆனா நீ வீட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணது தப்பு. சிவா உன் மேல உசுரே வச்சிருக்கான், கேட்டியா? அவன் சாப்பிட்டு 2 நாள் ஆயிட்டு. கோவத்தை வெளிக்காட்ட முடியல. இன்னைக்கு இப்படி இருக்கான்னா அதுக்கு காரணம் நீதான் பாத்துக்க. அப்படி அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியம்மா. அது அது வந்து பாடகத்தி. அவன் அவனாவே இல்ல. வீட்டுக்கு போனோன்னே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டுதான். செல்வா உடஞ்சு போயிருக்கான் தெரியுமா? அவனுக்கெல்லாம் நீதான் செல்ல பொண்ணு பாத்துக்க. நீதான் இப்படி பேசினதான்னு அவனால இன்னமும் நம்ப கூட முடியல பாத்துக்க. இல்ல, அது வந்து மாமா மாமா மேல எனக்கு எந்த கோவமும் இல்லையே. அப்புறம் ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறத? சிவா ரொம்ப கஷ்டப்படுதான். மனசு உடஞ்சு போயிருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் சிவா குடிக்கா தெரியுமா? என்ன மாணிக்கம் சொல்லுத? ஆப்பிளைக்கு எப்படி இந்த பழக்கம் வந்துட்டு? அவன் மனசுல உள்ள வலிய போக்கத்தையும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எம்புட்டோ செல்வா சொல்லி பார்த்துட்டான், கேட்க மாட்டேங்க. எல்லாம் அந்த பாதகத்தியால வந்தது. வாரேன் சிவா. நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருமா. நான் வாரேன். என்னம்மா ஆச்சுது? அது ஒன்றும் இல்லைம்மா. என்ன மன்னிச்சிருங்க. போலாமா? என்கிட்ட என்ன பேசணும்னு வர சொன்னியா? அது அது ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு தான் வர சொன்னேன் பார்த்துக்க. சுக்கி அக்கா என்ன நினைப்பாவ? அவ என்ன நினைப்பா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, கேட்டியா? எனக்கு உங்ககிட்ட பேசுறது பிடிச்சிருக்குது, அதனால தான் வர சொன்னேன். என்ன வர வர பயபுல ரொம்ப தான் பாசத்தை பொழியிறான். நம்பலாமா வேணாமானே தெரியலையே. என்னதான் பண்ணுதான்னு பார்ப்போம். என்ன உங்ககிட்ட பேசக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அக்கா வேற இருந்தாவல்ல, நீங்க என்ன கூப்பிடும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாவ? அவ நொண்டு போயிருப்பாட்டி. என்ன பண்ண? உன்ன மாதிரி சாக்கடைக்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு ஒரு ரூட்லயே போக வேண்டியிருக்கு. என்னங்க அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டா. அப்படி என்னதான் பேசுவாவ? நீங்க என் கூட இப்படி பேசுறத வீட்டுல பார்த்தாவனா உங்களை ஏச மாட்டாவ? இது என்ன வம்பா போச்சுது? எனக்கு பிடிச்சவகிட்ட நான் பேசுதேன். இந்த சுக்கி நிக்கான்னு கூட தெரியாம எப்படி பேசுதான் பாரு. என்ன சொல்றாவ? எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்க. உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பூ? எனக்கா? வேற எனக்கா? அட ரவுடி பயலே, இது வரைக்கும் எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கல. ஆனா இவளுக்கு மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. என்ன
என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கேட்டியா? ஆமா ஆமா இருக்கும் இருக்கும். என்னன்னு சொல்லு. இந்த பூவை நீங்களே எனக்கு வச்சு விடுங்க. அடே சிவா, நீங்க பார்த்த வேலை. என் சுக்கியை தவிர எவாளுக்கும் பூ வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த சாக்கடைக்கு வைக்க வச்சுட்டீங்களடா. என்னாச்சுது? அது ஒன்றும் இல்லை. நான் இப்ப எம்படி சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இப்படி நம்மள சுக்கியக்கா பார்த்தாவனே என்ன ஆகும்? அவியல உங்களுக்கு ஏன் பிடிக்காம போயிட்டு? அவா என் உசுருட்டி. சும்மா புழு புழுண்டுகிட்டே இருப்பா பார்த்துக்க. காதலிச்சு தொலைச்சிட்டோமே, விடவும் மனசு வர மாட்டேங்கி. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. ஆனா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. என்ன சொல்லுதியா? அடா ஆமாட்டி ராணி, அவ மேல இறக்கப்பட்டதே வச்சிருந்தேன் பார்த்துக்க. மற்றபடியெல்லாம் எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதே. ஆமா ஆமா, எப்படி பிடிக்கும்? அதான் எல்லாம் போச்சுதே. என் வாழ்க்கையே போச்சுது. எம்புட்டு கூடிய சீக்கிரத்துல முடியுமோ அம்புட்டு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமாவா சொல்லுதியா? ஆமா. நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே.